श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 16வது அத்தியாயம் 4வது श्लोकम्। श्री भगवानुवाच दम्भो दर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य पार्थ सम्पदमासुरीम्। தைவாசுர சம்பத் விபாக யோகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 16வது அத்தியாயத்தில் முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் 26 தெய்வ குணங்கள் அப்படின்னு அர்த்தம். தேவனுக்கு இருக்கிற குணங்களும் இல்லை, ஒரு மனிதனும் அவனுக்குள்ள இந்த குணங்களை கல்டிவேட் பண்ணிக்கலாம், வளர்த்துக்கலாம். அந்த 26 குணங்கள் பற்றி சொன்னதுக்கு பிறகு 4வது ஸ்லோகத்திலும் இது கூட நம்ம கடந்த வகுப்பில் பார்த்து முடிச்சிருக்கோம், ஞாபகப்படுத்துகிறோம். ஒரு 6 அசுர குணங்களை பற்றி கூட சொல்கிறார். அதில் முதல் தம்பஹ அப்படின்னா கர்வம். அவனுடைய சரீரம் பார்த்தியோ அவனுடைய புத்தினி திறமை பார்த்தியோ அது தர்மத்வஜகான்னு சங்கரர் அர்த்தம் கொடுத்திருக்கார் அதுக்கு. அப்படின்னா அவன் அனுசரிக்கிற தர்ம விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள், மத விஷயங்கள் ரொம்ப போஸ்ட் பண்ணி பேசுவான். நான் எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் தெரியுமா. அப்புறம் இந்த தர்ம விஷயத்தோட கம்பேர் பண்ணிக்குவான். ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் ஒரு சாதகன் இந்த கம்பேர் பண்ணுறதுனேது அப்போது தெரிஞ்சுக்கோ, இந்த வழியில் போய் அடைஞ்சு சாதிச்சவங்களுடைய பக்தாளோ மகாத்மாக்களை பற்றியோ தெரிஞ்சுக்கோ, தவிர கம்பேர் பண்ணிக்காத. அதே மாதிரி 2 மகாத்மாளுக்கு 2 பக்தாளுக்கு கம்பேர் பண்ணாது. ஒன்றும் யாருக்கிட்டையும் கம்பேர் பண்ணிக்காத. ஆனால் இந்த மத ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் நிறைய பேர் இதில் மாட்டிக்குவாங்க. அதனால் ஆசுரி குணங்களும் ராட்சச குணங்கள்னு சொன்னால் என்னமோ பெருசாக அவனுக்கு எத்தனை பல் இருக்குது, எத்தனை கொம்பு இருக்குது, என்ன கலர் இருக்கான்னு சொல்லுவீங்க நினச்சிக்காதுங்கோ. அது சொல்லலை பகவான். இங்கே எந்த மனுஷனும் ஆணா பெண்ணா அந்த லோகத்தில் பிறந்தான் இந்த லோகத்தில் இருக்கான், எங்கே இருந்தாலும் சரி அவனுக்குள்ள மனசில் இருக்கிற பாவம், அந்த குணம் முக்கியம். ஸோ அதனால் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும், தம்பகான்னா எதுவுமே கம்பேர் பண்ணிக்காது. அப்புறம் அதை பற்றி டாம்னு சொல்லிக்காது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு மனசில் உள்ள தெரிஞ்ச போதும். அதனால் சின்ன ஆத்தியாத்மிக சாதனை, தர்ம சாதனை, தர்மம்னா மற்றபரமாக நான் இவ்வளோ கொடுத்தேன், அவ்வளோ பண்ணேன், அது செஞ்சேன், அங்கே பண்ணேன், இது எல்லாத்துமே. அதனால் என்ன ஆகிடும்னா அகங்காரம் வளரும். அதனால தான் முதல்து இந்த தம்பக இது இருக்கிறதுனால தர்மத்வஜகன்னார் சங்கரர்.
அது இருக்கிறதுனால என்ன ஆகும்? தர்ப்பம் வரும். சரியா? தர்ப்பம். தம்பஹன்னா இங்கிலீஷில் சொல்லணும்னா ப்ரிட்டென்ஷன். என்ன இருக்கோ இல்லையோ ஆனால் காட்டுக்குவேன். அப்புறம் இது இப்படி காட்டுக்கிறது ஏன் காட்டுறான்னு இவனுக்குள்ள அகங்காரம் இருக்கு. தம்பஹன்னா அகங்காரம். தம்பஹன்னா தர்ப்பஹன்னா ரெண்டாவது. தர்ப்பஹன்னா அகங்காரம் இல்லை, மூணாவது அகங்காரம் ஆரோகன்ஸ். அப்படின்னா கேர்லெஸ்னஸ், மரியாதை கௌரவம் காட்டுறது, அடக்கத்தோடு இருக்கிறது, ஹியூமிலிட்டியோடு இருக்கிறதுனே இது இருக்காது. ஸோ ப்ரிட்டென்ஷன் அப்படிப்பட்ட வாழ்க்கை தம்பத்தினால தர்ப்பக, இந்த ஆரோகன்ஸ் தெரியும். இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னால் இவனுக்கு வந்து அபிமானம் ஜாஸ்தி. இந்த அபிமானம், இந்த அகங்காரம் தான் ரொம்ப ஸ்ட்ராங் இண்டிவிஜுவாலிட்டி வேணும். அதுக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா வேனிட்டின்னு சொல்லணும். ப்ரிட்டென்ஷன், ஆரோகன்ஸ் அண்ட் வேனிட்டி. அகங்காரம் தான். அபிமானம்னு என்ன? அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அபிமானப்படுவான். அவனுடைய சரீரத்தை பற்றி அபிமானப்படுவான், அவனுடைய செல்வம் சொத்து பற்றி அபிமானப்படுவான், அவனுடைய தொழில் பற்றி அபிமானப்படுவான், அவனுடைய மதம் பற்றி, அவனுடைய கடவுளை பற்றி, அவனு செய்கிற எல்லாத்துக்கும் அபிமானம். அபிமானம்னா ஃபீலிங் மோர் ப்ரௌடு, அதை சொல்லணும். அகங்காரத்தினால இந்த அகத்துக்கு சேர்ந்த எல்லாத்தையுமே பற்றி அபிமானப்படுவான். அதுக்கு இன்னொரு விதமாக சொல்லணும்னா அது எல்லாத்துக்கு மேலே மமக்காரம் வச்சுருக்கான், அது எல்லாத்தையும் சத்தியத்துவம் கொடுத்துருக்கான், முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். அதனால அந்த அகங்காரம் வயசாக ஆக ஸ்ட்ராங் இண்டிவிஜுவாலிட்டி வருது. வயசாக மனுஷன் மெச்சூர் ஆகிறது இல்லை. பொதுவாக ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் வந்து இந்த மாதிரி குணங்கள் சொன்னோம். 26 குணங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கணும்னது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் பிறக்கும்போது ஏதோ கொஞ்சமாவது இருந்தால், அதுதான் பகவான் சொல்கிறாரு, மறுபடியும் இப்போ சொல்ல போகிறாரு. பிறக்கும்போதே அவன் வந்து அபிஜாதஸ்ய தெய்வீ சம்பதா. இப்போ இங்கே கூட அதே அபிஜாதஸ்ய ஆசுரி சம்பதா. அந்த சம்பதானே வார்த்தையை ரெண்டுத்துக்கு உபயோகப்படுத்துகிறவன்னு அன்றைக்கி நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். சரியா? ஞாபகம் இருந்திருக்கும். லக்ஷ்மி அண்ணா என்ன, நிஜமான லக்ஷ்மி அண்ணா என்ன? அந்த லக்ஷ்மியே இருந்தால் கூட அது வந்து நமக்கு விஷ பாம்பு மாதிரி ஆகிடும். உண்மையான லக்ஷ்மி இல்லை. எந்த லக்ஷ்மி உனக்கு சாந்தி, நிம்மதி, அடக்கம், அந்த அப்படிப்பட்ட ஒரு சிம்பிள் சிட்டி உனக்கு கொடுக்குறதோ அதுதான் உனக்கு ஸ்ரேயஸ். அப்புறம் குரோதம் பற்றி சொல்லியிருக்காரு. இந்த குரோதம் అనేది அதுதான் மனுஷனுக்கு பெரிய சத்ரு. லோகத்தில் வேறு யாரு கூட சத்ரு கிடையாது. அவனுடைய கோபமே. அதையும் விவரிச்சிருக்கோம் பல வகையாக. அப்புறம் பாருஷ்யம்னா ரொம்ப கட்டுவான, குத்தி பேசுறது, சர்க்காஸ்டிக் வே ஆஃப் ஸ்பீச், லாங்குவேஜ். ஓகே, அது கிண்டல் பண்ணுற மாதிரி, கேலி பண்ணுற மாதிரி. இப்போது ஒருத்தனுக்கு ஒரு ஸ்திரீக்கு யாருக்கோ ஒரு கண் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னு 1.5 கண்ணாவோ எப்படியோ ஏதோ அப்படி இருக்க ஒரு டிஃபெக்ட் இருக்குது. அவங்க நமக்கு எவ்வளோ தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் வேலை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் சரி, அப்படி அவங்களே அப்பா மீனாட்சி வந்துட்டா சொல்லலாமா? அவங்களே ஆல்ரெடி பார்ப்போம் ஒரு கண் இல்லை ஏதோ அப்படி இருக்கா. இவன் நல்லா பார்த்து சொல்லுவான். இவங்களுக்கு நல்லா தெரியும், பார்வை நல்லா இப்படி இல்லை. சிரிச்சிட்டு சொன்னாலும் அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படி பேசக்கூடாது. இதெல்லாம் இதுக்கு தான் சர்க்காஸ்டிக்.
ஒருத்தனும் லேமன் கிரிப்பிள்டு, ஓகே, டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்றாங்க இப்போ, டிசேபிள்டு. அவன் ஆமாம்மா, நம்ம அடுத்த ஒலிம்பிக்கு இவன் போகிறான். ஓகே, ஸோ அந்த மாதிரி பல உதாரணம் தெரியாமல் பேசுவோம் இப்படியெல்லாம். அதோட எஃபெக்ட் என்ன, அப்புறம் அது போய் ஹிருதயத்தில் எப்படி காயப்படுத்தும், அது அந்த மனுஷனுக்கு అనేది தெரிஞ்சுக்கணும். இதனால் மார்தவம் இருக்கணும். தெய்வ சம்பத் சொல்லும்போது வெரி சாஃப்ட் ஸ்போக்கிங், ஓகே, அப்படி இருக்கணும், மிருதுவாக இருக்கணும். பேசலைன்னாலும் பரவாயில்ல, பேசுறது அடுத்தவங்களுக்கு அவங்க ஹிருதயம் தொடர மாதிரி, அன்பு பிரேமம் ஏற்படுற மாதிரி இருக்கணும் நம்முடைய ரிலேஷன்ஷிப். அதையெல்லாம் அட்டென்ஷன் இருக்கணும் இதெல்லாம். ஸோ இங்கே வந்து ஆப்போசிட்டாக சொல்லும்போது இந்த ஆசுரி சம்பத்தில் பாருஷமான வார்த்தைகள் பேசுறது, அதனால அப்புறம் அக்ஞானம். இந்த அக்ஞானத்துக்கு நான் அர்த்தம் கொடுத்துருக்கேன். ஆத்ம ஜானமும் பிரம்ம ஜானம் பற்றி இல்லை, பொதுவாகவே அவனுக்கு புத்தி வந்து எது சரியானது எது போயானது, எது ஸ்ரேயஸ் எது பிரேயஸ்ன்னு இவனுக்கு தெரியல. அதனால அது இவங்களை வந்து ராட்சசான்னு சொன்னோம். ஆக்சுவலாக அதுக்கு திருப்பி சொல்லியிருக்கேன் முதல்ல, சாட்சர. இப்போ லோகத்தில் இங்கே பார்க்குற நம்ம எல்லா எஜுகேட்டடு ஆரோகண்ட்டு ராஜகீய நாயக்கர்களாவது பொலிட்டிக்கல் யாராவது இவங்க வந்து இல்லை துர்மார்க்கம் செய்கிறவங்கள எல்லோரும் படித்தவங்கள தான். நீ சொன்னால் இல்லை நக்சலைட்ஸ் இவங்க எல்லாம் நல்லா படித்தவங்க. ஸோ சாட்சரகன்னா நல்லா படித்தவன், ஆனால் அவன் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அறிவு ஞானத்தின் எதுவுமே கொடுக்கல. அவனுடைய வாழ்க்கை அவனுடைய சேஷ்டைகள் எல்லாமே ரொம்ப சமாஜத்துக்கு நஷ்டம், அவனுக்கு நஷ்டம். பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இதெல்லாம். இப்போது அப்படி இருக்கிறதுனால அவன் என்ன சொல்லணும், திருப்பி படிக்கணும். சாட்சரன்னு திருப்பி படித்தா ராட்சச ஆகிடும், ரொம்ப க்ரூர ஸ்வபாவம்னு சொல்லிட்டோம். அசுரருக்கு ராட்சஸுக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அசுரன்னு போகபராயணர், சுகம் என்ஜாய்மெண்ட்ஸ் எனக்கு வேணும், அது அசுர குணம். ராட்சச குணம் வந்து அடுத்தவங்களே துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி அப்படி கஷ்டப்படுத்தி கொலை பண்ணியாவது, அப்படிப்பட்டது ராட்சச குணம். சரி, இப்படி 6 விஷயங்களை சொன்னார். ஹே அர்ஜுனா பார்த்த, இதெல்லாம் கூட சில பேருக்கு பிறக்கும்போதே அவங்களுக்கு கூட இந்த குணங்கள் இருக்கும் அப்படி சொல்லி இதெல்லாம் ஆசுரி சம்பதம், ஓகே, அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கு பிறகு இப்போது 5வது அத்தியாயத்தில், சாரி 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு, தைவி சம்பத் விமோக்ஷாய நிபத்னாயாசுரீமதா நிபந்தாயாசுரீமதா மாசுச்ச சம்பதம் தைவீம் அபிஜாதோசி பாண்டவ. முதல் வரியில் என்ன சொல்கிறாருன்னா, மேலே இவ்வளோ பேசின விஷயத்தின் இப்போ ஒரு சம்மரைஸ் பண்ணுற மாதிரி பகவான் வந்து இந்த தெய்வீ குணம் ஆசுரி குணம் இதோடைய பிரயோஜனம் என்ன, அது இருந்தால் என்ன, இது இருந்தால் என்ன, நம்ம கேட்கும்போதே புரிஞ்சு போச்சு. ஓகே, ஆனால் ஏன் பகவான் சொல்கிறாருன்னா, கேட்டாலும் எல்லாருக்கும் புரியறதில்லைப்பா. ஏன் அவனுக்கு தெரியாத என்ன, அவனை செய்கிறது அதர்மம் அவனுக்கு தெரியும், ஆனால் புரிய மாட்டேங்க. இந்த தெய்வீ சம்பதை இருக்கே, இது வந்து மோட்சத்துக்கு காரணமாகும். பரம புருஷார்த்தமான மோட்சம் அடையிறதுக்கு உனக்கு யாருக்கெல்லாம் இது இருக்குது, அது இன் கோர்ஸ் ஆஃப் டைம் சீக்கிரமே அவனை வந்து ஆத்ம ஜானம் அடைஞ்சு மோட்சம் அடைவான். மோட்சம் அடையிறது தான் முக்கியமணி முதல்ல தெரியணுமே மனுஷனுக்கு. புருஷார்த்தங்கள் 4 சொல்லப்பட்டிருக்கேன், அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, தர்மமும் பிரம்மமும் எங்கோ போயிடுச்சு, எங்கோ இருக்கு, 2 தான் இருக்கு, அர்த்தமும் காமம் தான் இருக்கு.
யாராவது லோகத்தில் தர்மமாக இருக்கிற மாதிரி காணப்படுறாங்க, அவங்க ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிற மாதிரி காணப்படுறாங்க, தர்மம் செய்கிறாங்க, தர்மத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கூட எதுக்குன்னு சொன்னால் 99.9% வந்து அவனுடைய அர்த்தத்தினை காமத்தினை தீர்த்துக்கிறதுக்காக தான். நீங்கள் கவனிக்கணும் அது. 99.9 சொல்லிட்டேன்னா ஆமாம், எங்கோ ரொம்ப கொஞ்சம் பேர் தான் சாஸ்திரம் சிரவணம் பண்ணி அந்த ரிலீஜியஸ் தர்மத்தில் வந்து நிஜமான வடிக்கு வந்து the religious lifestyle is converted into the spiritual lifestyle. அது ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இருக்கும்போது தான், இல்லைன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த குணங்களும் இருக்குது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், ஆசுரி ராட்சசன்னா ஏதோ யுகம் ஏதோ கதையில் இருக்கிறதெல்லாம் ஊழிச்சிக்காது. இப்போது எத்தனையோ பேர் அதை இந்த குணங்கள் இல்லையா, நீங்கள் சுற்றி பார்த்தா இல்லையா, நம்மளுக்குள்ளே கூட பிசுரோ கொசுரோ அப்படியே இருக்குல்ல, இல்லை இப்போ மாறி இருக்கலாம், இன்னும் கூட மாற்றுக்க வேண்டியது இருந்தால் இருக்கலாம். இனிமேல் சொல்ல போகிறது கேட்டால் தெரியும் என்னென்ன மாற்றுக்கணும்னு சொல்லி. அதனால் தெய்வ சம்பதை வந்து மோட்சத்துக்கு காரணமாகிறது, வழிகாட்டுறது. அப்புறம் ஆசுரி என்ன பண்ணும், நிபந்தாதி బంధம். எப்படிப்பட்ட బంధம், நிச்சயமாக நிப் అనేది యాడ్ பண்ணதுனால கண்டிப்பாக அவன் வந்து இந்த சம்சாரத்தில் பந்திச்சு மாட்டிடும். ஆல்ரெடி மாட்டிருக்கான். మరి இப்போ மனுஷ ஜன்மம் கழிச்சதுனால இந்த இனிமேல் மாட்டிக்க கூடாது, இதில் வந்து வெளியே வரணும் இல்லையோ. அப்போ அவனை இதில் வந்து வெளியே வரலன்னா என்ன பிரயோஜனம், சரியா? அதனால நிபந்தாய பாண்டேஜ் ஒன்று வந்து லிபரேஷனுக்கு காரணமாகிறது, இன்னொன்று வந்து பாண்டேஜுக்கு காரணமாகிறது என்ற. ஸோ இப்படி அனிதான் சாஸ்திரமும் சொல்கிறது. மதான்னா இந்த மாதிரி தான் பெரியோர்களும் லோகம் அனுபவத்தில் பார்த்து ருஷிகளும் சாஸ்திரம் வேதம் இது தான் சொல்கிறது. இதில் ஒரு தவறு இல்லை, இதுதான் கரெக்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ மதா தெய்வீ சம்பத் விமோக்ஷாய ஒரு சென்டென்ஸு, மதா ஆசுரி சம்பத் நிபந்தாய அப்படின்னு 2 சென்டென்ஸ் அப்படி. இப்போ இது பேசும்போது பகவான் நினச்சாரு, அர்ஜுனனுக்கு ஒரு வேளை மனசில் சந்தேகம் வருதும். நம்ம இப்போ ஒரு 2-3 கிளாஸாக கேட்கும்போதே நமக்கு அவங்களுக்கு உள்ள தெரியும், அவங்க என்னது அவங்களுக்கு தான் தெரியும். அடுத்தவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும், அவங்களுக்கு என்னை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும். அப்படி சொல்லும்போது சில வாட்டி ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் வரும். எனக்கு இதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கே அப்படின்னு கில்ட்டி ஃபீலிங் வரும். இல்லைன்னா நான் எந்த பக்கத்துக்கு சேர்ந்துருக்கேன், நான் இன்னும் பாதி தான் எனக்கிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்கு, மிச்சம் இல்லை எனக்கிட்டன்னு தோணலாம். அப்படிப்பட்ட சந்தேகம் அர்ஜுனனுக்கு கூட ஒரு வேளை மனசில் வருதோ என்னமோ நனி சொல்லி பாவிச்சு பகவான் என்ன சொல்கிறாரு, ஆனால் ஏ அர்ஜுனா, உன்னோட விஷயத்தில் நீ பயப்படவே வேண்டாம். மா சுச்சா, இந்த மா சுச்சா வார்த்தை கடைசி பகவத்கீதை முடியும் போது 18வது அத்தியாயத்தில் அன்னைக்கு கூட சொன்னேன். சர்வதர்மான் பரித்யஜ்ய அனே ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுதே. அங்கே வந்து மா சுச்சா, பயப்படாதே, சரியா, சந்தேகப்படாதே. ஏன்னா நீ வந்து ஹே பாண்டவா அர்ஜுனா, நீ வந்து தெய்வீம் சம்பதம் அபிஜாத அசி. அசி என்ன, நீ வந்து தெய்வீ சம்பத்தோடு தான் பிறந்திருக்க.
இல்லைன்னு உனக்கு பகவத்கீதை எனக்கு எட்டனது ஞானம் அடையிறதுக்கு எப்படி தான் உனக்கு பாக்கியம் கிடைக்கும் இல்லையா? இல்லைன்னு இப்படிப்பட்ட தர்ம யுத்தம் தர்மம் பக்கம் இருக்கணுமனே நீங்கள் எப்படி தர்மத்துக்கே கட்டுப்பட்டு இருக்கீங்க? கஷ்டங்கள் வந்தால் கூட அதர்மமாக போகணும்னு நினைக்கலையே. அதனால் உனக்கு கண்டிப்பாக நீ தெய்வ குணங்களோடு தான் பிறந்தாய் அப்படின்னு சொல்கிறேன். இது நமக்கு எல்லாருக்கும் கூட ஒரு ஆஸ்வாசம். என்னது? சத்சங்கம் கேட்குற சாதகர்களே, சிஷ்யர்களே, பக்தர்களே, ஸ்டூடெண்ட்ஸே, என்னன்னா உங்களுக்கு எல்லாம் தெய்வீ குணங்கள் சம்பது இல்லைன்னா அசல் பகவத்கீதை கேட்குறதுக்கு வரமாட்டேங்க. இப்போ கணக்கு பண்ணணும், சமுதாயத்தில் எத்தனை பேர்கிட்ட தெய்வீ குணங்கள் இருக்கு? ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக தெய்வீ குணங்கள் இருந்தால் சத்சங்கத்துக்கு பகவத்கீதை வரணும். ஆமாம், நான் சொல்லலை, கிருஷ்ணர் சொல்லுவார், வியாசர் சொல்லுவார், எங்கள் குருநாதர் சொன்னார், எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போது உனக்கிட்ட இருக்கிற தெய்வீ சம்பத்தை நான் சொன்ன மாதிரி உன்னுடைய தர்மம் அர்த்த காமத்துக்கு தான். ஆனால் நீ நினச்சிக்கிற அது நிஜமாக நீ புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருந்தா உன்னை ஞான மார்க்கத்துக்கு கொண்டு வந்து சாஸ்திர சிரவணத்தில் ஈடுபடணும் இன்ட்ரெஸ்ட் உருவாக்கணும் இல்லையோ? வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இன்னும் இதே பேருக்கு தர்மம் சொல்கிறேன், ஆனால் அர்த்த காமங்கள் உடலையே. அதனால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் இது. நம்ம எல்லோரும் இல்லைன்னா வரமாட்டோம், பகவத்கீதை கேட்குற பாக்கியம் வராது, சாஸ்திரம் பகவத் வாக்கியங்களுக்கு காதில் விழுறதுக்கு வராது. அப்புறம் கேட்டால் கூட அது கொஞ்சம் புரியறது, அதில் ஆர்வம் வருது, எனக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், எனக்கு பிரயோஜனமும் படுறது, வாழ்க்கையில் நிறைய என்னுடைய திங்கிங் பேட்டர்னில் மாற்றம் வந்தது, என் திருஷ்டிகோணத்தில். அப்படியானு எல்லாம் இருந்துச்சுன்னா அப்பா தெய்வீ குணங்கள் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளாக அந்த ஏதோ தெய்வீ குணங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால தான் அசல் மனுஷ ஜன்மே கடிச்சது, அதுக்கு புண்ணியம் பண்ணுறோம். இன்னும் சொல்லணும்னா பொதுவாக சொல்கிறதா, பாரத தேசம்ல ஏன் பிறந்தாய் தெரியுமா? பாரத தேசம் பிரம்மாவர்த்தம், இது பிரம்ம ஜானிகளோடு கூடியிருக்கிறது, பிரம்ம ஜானத்துக்காகவே இருந்த பூமி. அதனால்தான் எத்தனையோ பேர் அனாதியாக இங்கே இந்த ஞான கங்கை பிரவகிச்சுட்டே இருக்கு. அப்போது இதெல்லாமே கூட நமக்குள்ளே ஏதோ எங்கோ இருக்கே. அதனால ஒரு விதமாக சொல்லணும்னா இந்த நாட்டில் பிறந்தவங்க எல்லாரும் கூட ஏதோ கம்பேரிட்டிவ்லி வேறு எல்லா நாடும் அங்கெங்கெங்கோ இருக்கிறவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போதோ இப்போ தானே கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க மாஸ்டர், அது கேட்கக்கூடாது. இல்லைன்னா அப்போ உன்னை நாடு மேலே உனக்கு எப்படி பக்தி வரும்? இந்த நாட்டில் ருஷிகள் மேலே பக்தி எப்படி வரும்? சாஸ்திரம் மேலே பக்தி எப்படி வரும்? அப்போது சொல்ல வேண்டியது இருக்குல்ல. அங்கே சொன்ன கம்பேரிசன் அது நீ ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது உள்ளே இருக்கிற அப்படி கம்பேர் பண்ணி அவங்கள மட்டும் தட்டு பேசல. ஞான திருஷ்டியில் எல்லாரும் பிரம்மம் தான், எல்லாரும் ஆத்மா தான். வியாசருடைய திருஷ்டியில் பாகவதம் இல்லை பகவத் திருஷ்டியில் பார்த்தா அசல் அசுரர்னு யாரும் இல்லைங்க. ஆனால் அந்த பாயிண்ட் இப்போ நான் சொல்லக்கூடாது, அது வேறு ஹையர் சப்ஜெக்ட். உபனிஷத்தோ பஞ்சதேசி மாதிரி பேசும்போது சொல்லணும். யார் இல்லை, இப்போ அது கூட பாயிண்ட் வருது, கொஞ்சம் டச் பண்ணுறோம். ஏன் ஒரு பகவான்லேருந்து தான் இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னு அவரே சொல்ல போகிறாரு. ஒரே பிரஜாபதி பிரம்மன்லேருந்து பிரம்மதேவன்லேருந்து எல்லோரும் வந்தாங்க. அப்புறம் ஒரே மரத்துக்கு சில வாட்டி சில பழம் கசக்கும். ஆனால் இந்த திருஷ்டி எப்படின்னா ஹையர் ஞான திருஷ்டிலேருந்து பார்க்கும்போது
ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். இந்த ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷ இவங்க எல்லாரும் சொல்லும்போது துர்மார்கனை, ராட்சசனை, பரம இது பண்ணான்னு சொல்கிறோம். எங்கேருந்து வந்தான்? வைகுண்டத்தில் பகவானுடைய வாசலில் இருக்கிறவனை கதை எடுத்தா புராணம். வைகுண்டத்திலிருந்து வந்தவன் எப்படி துர்மார்கனாக இருக்க முடியும்? அதனால் அவன் இன்னொன்று என்ன தெரியுமா, 3 ஜென்மத்தில் திரும்பி போய் வைகுண்டத்துக்கு போயிட்டான். எப்படி? பகவான் துவேஷத்தினால, துவேஷம் காட்டி வெறுப்பத்தினால, எனிமிட்டினால. அது நாரதர் பக்தி சூத்திரத்தில் சொல்கிறாரு, இந்த சத்ருத்துவம் துவேஷத்தினால ஒரு மனுஷனு பகவான் அடைஞ்ச அந்த சுலபமாக வேறு எந்த இமோஷனாலையும் அடைய முடியாதுன்னு சொன்னார். ஏன் வேணும்? அதுக்கு பிரமாணம் இதுவே இந்த ஹிரண்யாட்சரி அப்படின்னு நானும் துவேஷிக்கிறேன். துவேஷிச்சு பாருங்க. ஆனால் அப்படி துவேஷிக்கணும். அதனால் இது ஒரு லீலை தானே, சரி அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கூடாது. அப்படி தானே, பரவாயில்ல, அப்போ என்ன குணங்கள் இருந்தால் என்ன சார், சீக்கிரம் முடிச்சுடுங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லி அப்படின்னா. ஸோ அர்ஜுனனுக்கு கேரண்டி கொடுக்குறாரு, பயப்படாது. அதே மாதிரி நம்ம கூட அப்பா பரவாயில்ல, பகவத்கீதை கேட்குறேன்னு இத்தனை அத்தியாயம் முடிச்சிட்டோம், ரெகுலராக வந்தாலும் இல்லையோ, எல்லா கிளாஸ் கேட்டாலும் இல்லையோ, பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப திருப்தியோடு இருக்கலாம். ஸோ மா சுச்சகா அப்படின்னா சொல்லிட்டு அப்புறம் 6வது ஸ்லோகத்தில் द्वौ भूतसर्गौ लोकेऽस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरशः प्रोक्तः आसुरं पार्थ मे शृणु. சொன்னேன் இல்லை, பகவானே சொல்கிறாரு, பூத சர்கோ லோகேஸ்வின், இந்த லோகத்தில் இந்த மனிதர்கள், பூத சர்க்கம்னு எல்லா பூதங்கள் இல்லை, மனிதர்கள் முக்கியமாக, இந்த மனிதர்களுக்குள்ள இந்த லோகத்தில் 2 வகையானவங்க இருக்காங்க, சிருஷ்டிலே இருக்காங்கன்னா. ஓகே, பூத சர்க்கம் எப்படின்னா சிருஷ்டி செய்யும் போதே அப்படி இருக்காங்க 2 வகையா. இது புராணமும் சொல்லும், பிருஹதாரண்யகம் கோட் பண்ணுவார் சங்கரர். द्वयाः प्रजापत्य देवाश्च असुराश्च. பிரஜாபதி முதல்ல புராணம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம கேட்ட பாகவத் அந்த பிரம்மன்லேருந்து பிரம்மாஜி சதுர்முக பிரம்ம, அவர் தான் மானசிக சங்கல்பத்தினாலேயே பிரஜாபதிகள் பிறந்தாங்க. பிரஜாபதிகள் அப்படிப்பட்ட பிரஜாபதிகள் ரிஷிகளும் அவங்களிலேருந்து வந்தாங்க. கஷ்யப பிரஜாபதி பாகவத்தில் ஆரம்பம் அங்கே தானே. ஸ்வயம்பு மனு சதரூபா அப்படியெல்லாம் ஆரம்பித்து அங்கே வருது. கஷ்யப பிரஜாபதி கதை, அவர் பிரஜாபதி. அப்படி வரும்போது அங்கே ஒரு கஷ்யப பிரஜாபதிக்கு 2 மனைவிகள், பாரியர்கள். அப்புறம் அதில் திதிக்கு பிறந்தவங்க எல்லாருமே தைத்தியர்கள், அவங்க தான் அசுரர்கள். அதில் 2 பாகம் ஆசுரி, ராட்சசி, 2 வகை அதில் இருக்காங்க. அப்புறம் அதே கஷ்யப்பனுடைய பாரியான அதிதிக்கு பிறந்தவங்க ஆதித்யர்கள், தேவதர்கள். இது எப்படி சிருஷ்டியில் அப்படி தான் இருக்கு. இப்போ அந்த பாயிண்ட்னு நெருங்கி நம்மக்கிட்ட கொண்டு வரும்.
ஓகே, அங்கெல்லாம் அப்படி அப்படி சொன்னோம். அது அப்படி வந்து பரம்பரை தானே, அதனால 2 பேரும் எப்பவுமே இருப்பாங்க. எல்லாரும் தெய்வ சம்பத்தோடு இருக்க முடியாது. எல்லாரும் ஏன்னா இந்த சிருஷ்டின்னாவே டியூயாலிட்டி, துவைத்தம், துவந்த்வாஸ். துவந்த்வாசன் இருக்கும்போது அப்போ இல்லைன்னா சிருஷ்டி இந்த பிரபஞ்சம் நடக்காதே. அதனால் அது 2 எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அதனால் அன்றைக்கி ஹிரண்யகசிபு இருந்தா, அப்புறம் ராவணன் இருந்தா, அப்புறம் ஹிட்லர் இருந்தா, அப்புறம் இன்னொருத்தர் இருந்தா, இப்படி இருந்துகிட்டே இருப்பான். இப்போது நிறைய பேர் கூட இருக்காங்க அப்படி. தட் இஸ் த வே. இந்த உலகம் அப்படி தான் இருக்கும். கிட்ட நெருங்கி வரும்போது நாடு விட்டியாச்சு, அப்படி விட்டியாச்சு. நம்ம ஊர்லையே அப்படி கொஞ்சம் பேர் இருக்கான், இப்படி இருக்கான். நம்ம தெருலையே அப்படி கொஞ்சம் பேர் இருக்கு, இப்படி இருக்கு. நம்ம வீட்டிலையே நம்ம வீடா ஒரு அம்மாவுக்கு பிறந்த 2 குழந்தைகளுக்குள்ளேயே அதே தான் இங்கே சொன்னோம். எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்கு. ஒருத்தனும் நல்ல இந்த மாதிரி குணங்களோட தர்மத்தை அப்படி இருக்கான். அதே அம்மாவுக்கு பிறந்தவன் தான் இன்னொருத்தனும் வந்து என்னமோ மாதிரி இருக்கானே, சொல்லிக்கிறது கூட கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு, வாழ்கிறானே. ஆகிறது இல்லையா? ஆனால் கேரண்டி இல்லை. அதனால தான் அப்படி. அதனால் ஹிரண்யகசிபு வீட்டில் அவன் மாதிரி பிரகலாத பிறந்தானே, என்ன சொல்ல, அது இருக்கும் அப்படி. அதான். ஸோ இந்த மாதிரி இன்னும் நெருங்க வந்த ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற மனசுக்குள்ளேயே 2மே இருக்கா இல்லையா? இப்போ என்ன கொஸ்டின்னா, இந்த ரேஷியோ என்ன, இது நீ மாற்றிக்க முடியுமா, இது மாற்றிக்கிட்டால் என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு அதில் சிந்திக்கணும். மாற்றிக்கிறதாவது சிந்திக்கிறதாவது போங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் ஆசுரி குணங்கள். இவங்களை பற்றி பகவான் இப்போது அத்தியாயம் கடைசி வரைக்கும் விவரிக்க போகிறார். நம்ம நினச்சோம் என்ன 6 தான் சொன்னார், அங்கே 26 சொன்னாரே அந்த சந்தேகம் வருதோ. அதனால் ஸோ துவௌ பூத சர்கௌ லோகேஸ்மின், இந்த லோகத்தில் 2 வகையான மக்கள் இருக்காங்க. அது வந்து தெய்வ குணங்களோடு இருக்கிறவங்க, ஆசுரி குணங்களோடு இருக்கிறவங்க 2 வகை. இந்த தெய்வ குணங்களை பற்றி நான் விஸ்தரித்து எனக்கு 26 சொல்லியிருக்கேன். ஓகே, அது உங்கள் மாஸ்டர் இன்னும் கூட கொஞ்சம் விவரித்து சொல்லியிருப்பார். சும்மா அப்படி ஹெட்டிங்கு படிக்காமல் டக்கு 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 டக்குன்னு தம்போ தர்ப்பம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு 3 கிளாஸாவது எடுத்துருவார் உங்களுக்கு. அப்படி நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போது அந்த ஆசுரி குணங்களை வந்து 6 தான் சொல்லிட்டேன்னு இல்லை, அதை பற்றி நிறைய தெரிஞ்சு சிந்திக்க வேண்டியிருக்கு. எதுக்குன்னா சிந்திச்சு அதை பழக்கப்படுத்துறதுக்கு இல்லை, அப்படி ஏதாவது இருக்கா மாற்றுக்கணும்னு சொல்லி தெய்வ குணத்துக்கு மாற்றுக்கிறதுக்காக கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது ஹே பார்த்த, அதனால் மே ஸ்ருணு ஆசுரம், எனக்கிட்ட நந்தே அந்த ஆசுரி குணங்களை பற்றி கூட நான் இப்போ விவரிக்க போகிறேன். அது ஆல்ரெடி விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது கூட விஸ்தாரமாக சொல்ல போகிறேன்னு சொல்லலை பகவான். ஆனால் பேசுவார் அத்தியாயம் கடைசி வரைக்கும், ஆல்மோஸ்ட் 21 வரைக்கும் நினைக்கிறேன். அப்புறம் கன்க்ளூஷனாக சரி அப்படின்னு சொல்லி திஸ் இஸ் ஓன்லி ஒரு சேஞ்ச் ஓவர் ஸ்லோகா. ஓகே, சேஞ்ச் ஓவர். 7வது ஸ்லோகம் படிக்கிறோம். பிரவருத்திம் ச நிவృத்திம் ச ஜனான விதுராசுராஹ ந சௌச்சம் நாபி சாசாரஹ நாபி சாசாரஹ ந சத்யம் தேஷு வித்யதே. ரொம்ப கிளியர் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஆசுரி குணங்கள் டெவிலிஷ் குவாலிட்டிஸ், டெமோனிக் குவாலிட்டிஸ் என்ன இவங்க தெரியுமா? அந்த ஏதோ ஹெட்டிங் ஒரு வார்த்தை மாதிரி ஹெட்டிங் அப்படி சொல்லலை. இது முன்னாடி சொன்ன மாதிரி
குரோதம், லோபம் அப்படியெல்லாம் எல்லாமே. இவங்க என்னன்னா முதல் பாருங்க, ஆசுரா ஜனாக, இந்த அசுர குணங்களோட கூடியிருக்கிற இந்த ஜனங்கள், ந விதுஹு, அவங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? பிரவருத்திம்ச நிவருத்திம்ச, எதி தர்மம், இது 2-3 விதமாக சொல்கிறேன். பிரவருத்தின்னா எதில் ஈடுபடணும், எதில் ஈடுபடக்கூடாது, எது தர்மம், எது அதர்மம், எது எனக்கு ஸ்ரேயஸ்ஸு, எது எனக்கு பிரேயஸ்ஸு, எது எனக்கு லாபம், எது எனக்கு நஷ்டம். இந்த மாதிரி இவங்களுக்கு தெரியாது. பணம் பற்றி லாபம் நஷ்டம் தெரியும், வாழ்க்கைன்னு என்ன ஒரு பணம் மட்டும்தானே. ஸோ இவங்களுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னா, இவங்க பிரவருத்தியும் தெரியாது, நிவృத்தியும் தெரியாது. இங்கிலீஷில் சொல்லணும்னா வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரியல இவங்களுக்கு. சரியா? என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எங்கே பண்ணணும், எங்கே பண்ணக்கூடாது, இது எதுவுமே தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்காங்க. நான் விதுஹோ, பிரவருத்தியும் தெரியல, நிவృத்தியும் தெரியல. அதனால பிரவருத்தின்னு லோகத்தில் எவ்வளோ ஈடுபடணும், தர்மார்த்த காமங்கள் கூட எவ்வளோ ஈடுபடணும், அதில் போய் 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 அதே தான் ஜீவிதமா, அதே தான் வாழ்க்கையா, அதிலேயே முடிஞ்சு போகணுமா, இல்லை அதில் வித்ட்ரா பண்ணி நிவృத்தி பண்ணுறது ஏதாவது இருக்கா, இது எதுவுமே தெரியாது. பொதுவாக இப்போ உத்தவ கீதையில் தர்ம வர்ணாசிரம தர்மங்களை பற்றி சொல்கிறார் கிருஷ்ணர். அங்கே என்ன சொன்னோம், இங்கே கூட சொல்லியிருக்க பல வாட்டி வேறு சமயத்தில், வாழ்க்கையில் 4 பாகங்களாக பிரித்த பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம். அப்போ எப்போ வானப்பிரஸ்தாசிரமம் அது என்ன, அது எங்கே இருக்குது சார்? அங்கே வடவள்ளி பக்கம் ஒன்று இருக்குது, வானப்பிரஸ்தம் ஓல்டேஜ் ஹோமு. அப்படியா? இந்த காலத்தில் எப்படி வானப்பிரஸ்தம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி விவரமாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க? சொல்கிறோம், உத்தவ கீதை கேளுங்க. ஒரு கீதையே கேட்கறதுக்கு டைம் இல்லை. முடிச்சிட்டார். 3 வர்ண ஆசிரமங்களை பற்றி சொல்லி 4வது சந்நியாசி ஆசிரமத்தோட விஷயம் பேசிகிட்ருக்கோம். நாளைக்கு திரும்பி அது வரும். ஸோ அப்படி தெரிய வேண்டாமா? நிவృத்தி ஓகே, 50 வயசு அப்படி வரைக்கும் குடும்பம்னா குழந்தைகள்னா அதில் பிரவர்த்திச்சிருக்க. இப்போ நிவృத்தி பண்ணிக்கணும் இல்லையா? அபிமன்யுனுக்கு மாதிரி பத்மவியூகத்தில் போகிறது மட்டும் தெரிஞ்சது, வெளியில் வர்றது தெரியலன்னு என்ன ஆகி போயிட்டான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையோ? ஆனால் இவங்க அப்படி சொல்லி அப்புறம் அடுத்தது என்ன, தேஷு வித்யதே. ஓகே, அது மட்டும் இல்லை, பிரவృத்திஞ்ச நிவృத்திஞ்ச ஜனாக ந விதுஹு, அசுராக ஜனாக ந விதுஹு பிரவృத்திஞ்ச நிவృத்திஞ்ச. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கிட்ட வேறு என்ன இருக்க தெரியுமா? அது தெரியலன்னா பரவாயில்ல. பாரு, இவங்களுக்கு தே ஹேவ் என்ன, ந சௌச்சம். ஆல்ரெடி சொன்னது இப்போ ஞாபகப்படுத்துகிறார். சுத்தம் என்ன தெரியாது, ஆனால் நினச்சிக்குவாங்க, நான் நல்ல காஸ்ட்லி ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன், நான் நல்ல பியூட்டி பார்லரில் போயிட்டு வரேன், நல்ல காஸ்ட்லி சோப் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமன்னா அதை நினச்சிக்கிறான். இவங்களுக்கு சுத்தமன்னா என்னன்னு தெரியல. அது பல வாட்டி பேசிட்டோம். அந்த தெய்வ குணங்கள் பற்றி சொல்லும்போது எக்ஸ்டர்னல் கிளீனினஸ் அண்ட் இன்டர்னல் கிளீனினஸ், பாஹ்ய சௌச்சம், அந்த சௌச்சம். பாஹ்ய சௌச்சம்లో అనేక விஷயங்கள் வருது, சரியா? அதனால் சரீரம் சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற அதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும், வீடு சுத்தமாக, எல்லாம் சுத்தமாக இருக்கணும். அப்படி சுத்தம் అనేది இவங்களுக்கு
இருக்காது. ஆனால் வெளியில் போகும்போது அங்கே போகும்போது மட்டும் சோஷியலாக அங்கங்கே மட்டும் நல்லா காட்டுக்குவாங்க. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஸோ பாஹ்ய சௌச்சம், அந்த சௌச்சம்னு மனசில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடையாது, ஒரு பியூரிட்டி கிடையாது. ஓகே, அதுக்கு வித்தியாசமாக சொல்கிறேன். சுவாமிஜி சொல்கிறது அந்த சௌச்சம் முக்கியம். சிலவாட்டி பாஹ்ய சௌச்சம் வந்து ஆக்சுவலி பாஹ்ய சௌச்சம் அந்த சௌச்சத்துக்கு உபயோகப்படணும், அப்படி அதுக்காக தான் இது. அதனால் பாஹ்ய சௌச்சம் நெக்லெக்ட் பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் இதில் அப்சஸ் ஆகக்கூடாது, இதுலேயே மாட்டக்கூடாது, அது மட்டும் முக்கியத்துவம். ஆனால் உள்ள கிளைமேட் எப்படி இருக்கு, அதே அப்படியும் இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. அந்த சௌச்சம் முக்கியம். அப்படி சொல்லும்போதும் ஜெனரலாக குட் தாட்ஸ் அதெல்லாம் சொல்கிறோம். சுவாமிஜி இந்த பகவத்கீதையில் இருக்கிற 4 இடம் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இன்னர் பியூரிட்டி வந்து சமத்துவம் என்றார். சமத்துவம் அது கரெக்டாக எப்படி லிங்க் பண்ணி சொல்கிறாருன்னா, 4 இடத்துல இந்த சௌச்சம் வந்து முதல் 3வது அத்தியாயத்தில் சொன்னது கர்மயோகம் பற்றி பேசும்போது அங்கே சமத்துவம் யோக உச்சத்தை. யோகான்னா என்னன்னு கர்மயோகம், அங்கே யோகான்னா கர்மயோகம் என்ன சமத்துவம் தான். என்ன சமத்துவம்? மனசில் சமத்துவம், பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மனசில். கர்மயோகம் எடுத்துக்கிட்டா ஓகே. அப்படி என்ன லாபா ஜெயா அபஜயம் நஷ்டம் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறது. அப்படி சமம் வேலைகள் செய்யும்போது சம புத்தி இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் அடுத்த லெவலுக்கு வரும்போது 6வது அத்தியாயத்தில் சொன்னார். அங்கே கூட ஆத்மௌ பௌமேன சர்வத்திர சமம் பஷ்யதி அர்ஜுன. சமம். அதே மாதிரி அப்புறம் பக்தி யோகத்துக்கு வரும்போது அங்கே கூட ந துவேஷ்டி ந காங்க்ஷதி யஸ்மா நோ த்விஜதே லோகா லோகா நோ த்விஜதே சயஹ அப்படின்னு சொல்லி அங்கே கூட சொல்கிறார் பகவான். அப்புறம் 4வது வந்து கடைசியில் 4வது கடைசியில் தான் ஞான யோகத்துக்கு வந்துட்டு. இப்போ நம்ம ஞான யோகத்தில் தான் இருக்கிறோம், 3வது ஷட்கத்தில் இருக்கிறோம் இல்லையா. இவன் வந்து பிராமண கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா. அது ஞான நிலைக்கு வரும்போது நாய்க்கு யானைக்கு பிராமணனுக்கு சூத்திரனுக்கு எதுக்கு கூட வித்தியாசம் இல்லாத அளவுக்கு ஆத்ம ஜானம் அடைஞ்சு சர்வத்திர சமதர்ஷனா. சம பார்த்தீங்களா, எங்கே பார்த்தா கூட சமனே வார்த்தை வருது, சமம். அப்போது இன்னர் பியூரிட்டி என்ன பார்த்து கிராஜுவலாக கிரடேஷன் வைஸ் பார்த்தா கர்மயோகத்திலும் சமத்துவத்துக்காக முயற்சி பண்ணணும், ராஜயோகத்திலும் சமத்துவத்துக்காக முயற்சி பண்ணணும், பக்தி யோகத்தில் இருந்தால் ஞான யோகத்தில் அது கல்மினேட் ஆகி பர்ஃபெக்ட் ஆகும், பூர்ணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? ஸோ சௌச்சம் என்ன, ஆனால் இது இவங்களுக்கு இல்லை. அது மட்டுமா ந ஆச்சார, எந்த ஆச்சாரமும் இல்லை. ஆச்சாரம் என்ன பொதுவாக ஆச்சரதி, இது ஆச்சாரம். எது பண்ணிகிட்ருக்கானோ அது ஆச்சாரம். அதனால தான் என்னுடைய ஆச்சாரம் காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிறது சார். ஆச்சாரம் என்ன பழக்கம், ஆச்சாரம்னு பழக்கம்தான். அதனால தான் சங்கராச்சாரியர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, சதாச்சாரம். சுவாமிஜி முதல் இன்னும் சந்நியாசம் கூட எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே பிரம்மச்சாரி இருக்கும்போது அவர் எழுதின முதல் புஸ்தகம் காமெண்ட்ரி சதாச்சாரத்துக்கு தான். அவருக்கு அது என்னமோ அப்போ பிடிச்சதாம நல்லா இருக்குன்னு அந்த சதாச்சாரத்துக்கு தான் முதல். அதுக்கப்புறம் இப்போது 100 கணக்கில் புஸ்தகங்கள் வந்தது. சதாச்சாரம் சங்கரர் எழுதினார். அதில் கொஞ்சம் விஷயம் சொல்கிறேன். சதாச்சார புஸ்தகத்தில் அது இல்லை, பொதுவாக உங்களுக்கு புரியுறது, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ சதாச்சாரம் అనేది வந்து அனுஷ்டானம், டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல், சிஸ்டமேட்டிக் லைஃப் ஸ்டைல், ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் எது ஆத்தியாத்மிக லைஃப் ஸ்டைலுக்கு உனக்கு வழிகாட்டி கொண்டு போகுமோ அதெல்லாம் கூட சதாச்சாரம். ஆனால்
இது எதுவுமே இருக்காது இவங்களுக்கு, இந்த அசுர குணங்கள் இருக்கிறவங்களுக்கு. சரியா? அவங்க எங்களுக்கு இருக்கிற பழக்கம் இதுதான் ஆச்சாரமனே ஃபாலோ பண்ணுவான். உதாரணத்துக்கு இப்போது நிஜமாக சதாச்சாரம் இருந்தால் என்ன இருக்கணும்னு அது பாசிட்டிவ் சொல்லிகிட்டே போவேன் நான். காலையில் எழுந்திரிச்சப்பலேருந்து நமக்கு பலதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம நாட்டில் சனாதன தர்மத்தில். எழுந்திரிச்ச உடனே கை பார்த்துக்கிட்டு கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலேது கோவிந்தா, பிரபாதே கரதர்ஷனமணி பார்த்து சொல்லணும். ஓகே. ஆனால் இது பார்க்காம உடனே கண்ணாடி பார்த்துக்கிட்டு நம்ம மூஞ்சி எப்படி இருக்குது, நல்லா தூங்கிட்டானே இல்லைன்னு பார்த்துக்குவோம். இல்லைன்னா உடனே எழுந்திரிச்ச உடனே கிளாக்கு பார்ப்போம். அன்றைக்கி சொன்னால் இங்கே வேறு கிளாஸில் எழுந்திரிச்ச உடனே வாட்ச் பார்க்குறது நிறுத்துங்கோ, இல்லைன்னா மனசு ஓடும். அது வேண்டாம். ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் முக்கியமாக வேலை பண்ணணும், நீங்கள் குக்கிங்கு குக்கரை வைக்கணும், அதெல்லாம் ஓகே இருக்கட்டும். பட் ஸ்டில் இவை டைமுக்கு அவ்வளோ எழுந்திரிச்ச உடனே இந்த மாதிரி பகவத் சிந்தனை இருக்கணும். கையினே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காலு கீழே வைக்கும்போது சமுத்திரவசனே தேவி பர்வதஸ்தன மண்டல, இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தெரியலன்னு கவலைப்படாதுங்கோ, நான் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் படித்து முடிச்சு இருக்கணும். அப்போ பூதேவிக்கு இட க்ஷமிக்க தாயே என்ன அப்படின்னு சொல்லி பூமி தொடரும்போது. அதுக்கப்புறம் இது நிறைய பேர் ஈவன் பல்லு தேய்க்கிறதுக்கு அந்த காலத்தில் வச்சுங்களேன், அந்த வேப்ப மரக்குச்சியோ அரச மரம் குச்சியோ எடுத்துக்கிட்டு அது உபயோகப்படுத்தும் போது கூட மந்திரம் இருக்குது. ஆக்சுவலி அஸ்வத்த விருட்சத்துக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது. அதில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறதுன்னா, நான் இது உனக்கிட்டேன்னு இந்த எடுத்துக்கிறேன், பர்மிஷன் கேட்கணுமா முதல்ல, நான் இவ்வளோ குச்சி எடுத்துக்கிறேன். அது என்னுடைய பல்லு நல்ல ஷைனிங் ஆகி அப்படி ஒயிட்டாக இருக்கிறதுக்காக இல்லை மட்டும் என்ன வேணும் தெரியுமா, ஆயுர் பலம் யசோவச்ச. இதனால் எனக்குள்ள புரியுறது உங்களுக்கு வார்த்தை. ஆயுர் பலம் யசோவச்ச பிரஜா பசு வசூனிச்ச. எனக்கு பிரஜா என்னுடைய குழந்தைகள் வம்சம், என்னுடைய கேட்டில் பசு, இது எல்லாமே. பசுன்னா சொத்து, பூமி இல்லை கூட. அப்புறம் பிரம்ம பிரக்னம் ச மேதாம் ச. எனக்கு பிரம்ம ஜானத்துக்கு வேண்டிய அறிவு வேணும், லௌகிக ஞானம் வயிற்று பொடுப்புக்கு வேண்டிய அதையும் எனக்கு கொடுக்கணும் நீ அப்படின்னு சொல்லிச்ச. துவம் நோ தேஹி வனஸ்பதே. இந்த ஸ்லோகத்தில் இது ஆக்சுவலாக அஸ்வத்த விருட்சத்துடைய பிரார்த்தனைలో வந்தால் கூட இங்கே அஸ்வத்தமன பேர் சொல்லாமல் வனஸ்பதேன்னு சொல்லியிருக்கா பாருங்கோ. அப்படின்னா அந்த எந்தெந்த மெடிசினல் இல்லை தெய்வீகமான விருட்சங்களாக நம்ம பாவிக்கிறோமோ எத்தனையோ இருக்குது நமக்கு. அதனால தான் எல்லா விருட்சத்தையும் பூஜை பண்ணணும், எல்லாத்துக்கும் பொட்டு வைக்கணும் பாருங்க. வனஸ்பதி என்ன சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுறது, ப்ளஸ் வியாதிக்கு மருந்தாக உபயோகப்படுற வனஸ்பதி எனக்கு இதெல்லாம் கொடு பாருங்க. எங்கே நம்மளை விடுறான் அப்படி பழக்கமாயிடுச்சுன்னு நீ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் தனியாக ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறதுன்னு இல்லை. இப்படி பண்ணிட்டு வந்த மனிதனை தவறுவானா இது ஞாபகம் வச்சுக்கிட்டாவே, இப்போ தெரிஞ்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். ஆனால் அது செய்யும்போது நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் உடலை குளிக்கும்போது கங்கை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி, இந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியிலே எல்லா நதியும் இறங்கியிருக்கு. அதனால இது எல்லாம் என்ன புனிதம் செய்கிறது, நான் போய் தான் பண்ணணும் இல்லை, பாவனையில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உடலை ஸ்திரீகள் ஆண்கள் கூட துளசிக்கு போய் ஜலம் ஊற்று, துளசிக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லு, சூரியன் பார்த்து சூரியனுக்கு பிரார்த்தனை பண்ணு, ஆண்களுக்கு சந்தியாவந்தனம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இவனும் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிடணும். காலையில் ஏதோ ஜலம் வாய் க்ளீன் பண்ணுறதுக்கு ஜலம் குடிக்கிறத தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. இப்போ சாப்பிடும்போது உடலை பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி அன்னபூர்ணே சதாபூர்ணே பாருங்க. இதெல்லாம் குழந்தைகள் பண்ணிட்டு நம்மளும் பண்ணிகிட்டே இருந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஏன் மறந்துடும், தெரிஞ்சவங்களும் ஏன் மறந்துடும், ஏன் செய்ய மாட்டோம்? அப்படி எல்லா சமயத்திலும் சத்தியம் தெய்வம் ஞாபகம் இருக்கணும்னா இது எல்லாத மனுஷனே தெய்வ மனுஷனாக பண்ணும். இதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்களே. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். இத்தனை இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். சரி, சாப்பாட்டாகி போச்சு,
அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறானா, தொழில் கடைக்கு போகிறானா, எங்கே போனால் கூட அங்கே திரும்பி அகரபத்தி வச்சுட்டு அங்கேயும் சுவாமி கும்பிட்டுட்டு அங்கேயும் எல்லாம் பண்ணி எல்லா பொருள் இதுன்னு சொல்லி ஆயுத பூஜை வர போகிறது பாருங்கள், எல்லாத்தையும் பூஜை பண்ணுவானே. அங்கே கூட போனால் சீட்டில் உட்காரும் போது பகவான் நினச்சி சொல்லிட்டு தான் பேங்க் வேலை கேஷியராக இருக்கணும். ஓகே, அப்படி தொழிலில் இருக்கும்போது கூட இது எனக்கு பகவான் கொடுத்த காரியம், நான் இதில் தர்மமாக இருந்து செய்வேன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் இதுலேயே பிராணாயமும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சு, இல்லை குழந்தைகள் படிக்கிறவங்க சரஸ்வதிக்கு, லக்ஷ்மிக்கு சாயங்காலம் விளக்கேற்றுறோம், காலையிலும் விளக்கேற்றுறோம். விளக்கேற்றும் போது இது இருக்கு இல்லை ஷோடசோபச்சார பூஜை பண்ணுறேன்னா ரொம்ப சந்தோஷம், நல்லது. தீபம் காலையில் ஏற்றுக்கும் போது தீப ஜோதி பரபிரம்மா, சாயங்காலம் ஏற்றும் போது சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதி நமோஸ்துதே. தீபம் மணி அடிக்கிறது எல்லாம் பாருங்க. இப்படி சாயங்காலம் திரும்பி ஆண்களுக்கு சந்தியா வந்தனம் வச்சுருக்காங்க. ராத்திரி படுத்துக்கும் போதும் மறுபடியும் கரச்சரண கிருதம்பா காயஜம்பா கர்மஜம்பா நயனஜம் எல்லாத்தையும் செம்போ தபாராதனம் பாருங்க. இதெல்லாம் ஏதாவது பண்ண சதாச்சாரம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இதை மட்டுமே பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் பௌத்திகத்தை கிளாஸுக்கு மட்டும் வரமாட்டேன்னா இந்த சதாச்சாரம் உபயோகப்படாது, ஞானம் வராது. அது மேலும் உனக்கு ஞானமாக அது உனக்கு மேதஸ்ஸுன்னு வளர்த்து புத்தினை வளர்த்து சாஸ்திரம் குரு சொல்லிக் கொடுக்கும்போது பகவத்கீதை பகவானோட வாக்கியம் கேட்கும்போது புரியறதுன்னு சொன்னால் அதெல்லாம் உனக்கு உபயோகப்பட்டுச்சு. என்ன சும்மா ஏதோ பண்ணுறேன், திரும்பி அங்கேயும் அப்புறம் நான் பண்ணுறேன், பக்கத்து வீட்டில் பாரு எதுவுமே பண்ண மாட்டேறாங்க, என் மருமகள் பாரு ஒன்றும் பண்ண மாட்டான், அவங்க பாரு இவங்க பண்ணல, எங்கள் தங்கச்சி அவங்க பண்ண மாட்டான், இல்லை எங்கள் பிரதர் வீட்டில் அவர் பண்ண மாட்டார். இப்படியெல்லாம் நினச்சிக்கிறதுக்கு தான் மிச்சமாக இருக்கும் அது நான் பண்ணுறேன்னு. அப்படி இல்லை. சரி, இதெல்லாம் இது உங்களுக்கு இல்லையாமா, ஆச்சாரத்துக்காக இவ்வளோ சொல்லிட்டேன். நான் சத்தியமாப்பி இவங்களுக்கு சத்தியமான வாழ்க்கை అనేది இல்லை. சத்தியம் பற்றி ஆல்ரெடி நிறையவே பேசியிருக்கோம். இங்கே சங்கரர் என்ன எதிராருன்னா, இவங்களுக்கு மோசமான புத்தி, கன்னிங் நேச்சரு, சரியா? சத்தியம் பேசி சத்தியமாக இருக்கணும், ஆனால் மோசம் போய் சொல்லிகிட்டே இருப்பான், போயான வாழ்க்கைன்னு. இன்னொரு விதமாக சொல்லணும்னா இனிமேல் எக்ஸ்பிளைன் ஆகும். அதுக்கு இங்கே நாஸ்திக புத்தி, நம்பிக்கை இல்லை எதிலும். அப்போது நம்பிக்கை எது மேலே இல்லை, கடவுள் மேலே இல்லை, சாஸ்திரம் மேலே இல்லை, ஆத்தியாத்ம மேலே இல்லை, எது மேலே இல்லை, நம்பிக்கை இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லாத அந்த நாஸ்திகன் யாரும் கடவுள் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறான், நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட நாஸ்திகனை பற்றி இப்போது அடுத்த 8வது ஸ்லோகத்தில் விஸ்தாரமாக சொல்கிறார். அசத்யமப்ரதிஷ்டம் தே ஜகதாஹுரனீஸ்வரம் அபரஸ்பர்ஷ சம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். இப்போ கொஞ்சம் ஆழமான விசாரணத்துக்கு போகிறோம் இந்த ஆசுர குணத்துடைய மனிதனை பற்றி. என்ன தெரியுமா, இவனுக்கு ஒரு ஆஸ்திகனன்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம். இப்போது அவனும் இவங்களுக்கு இன்னொரு பேர் லோகாயத்தர்கள் அப்படின்னு சொல்லும் சாஸ்திரம், பௌத்திகவாதிகள் அப்படின்னு சொல்லும், கம்யூனிசம் అని சொல்லும், கருப்பு ட்ரெஸ்ன்னு சொல்லும். பல பேர் வந்து எல்லாமே கருப்பு வேண்டாம், கொஞ்சம் சிகப்பு கொஞ்சம் கருப்பு வச்சுக்கிட்டான். இது யார் இவங்க எல்லாருன்னா, ஒரு மகாத்மா சொன்னார், ரீசெண்ட் மகாத்மா தான், இந்த பௌத்திகவாதம் గత తార్కిక భౌతికవాదం మతిహీనుల మాయాజాలం. இந்த கம்யூனிசம் இதெல்லாம் வந்து அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு தேசபக்தர், ஒரு சோஷியல் ரிஃபார்மர், ஒரு நல்ல திங்கிங் இருக்கிற ஒரு மகாத்மா சொன்னார், இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த மெட்டீரியலிசம், பௌத்திகவாதம், கன்சியூமரிசம்,
எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எவ்வளோ பொருட்கள் காட்டி எப்படியாவது மக்களை வாங்க வச்சு 1க்கு 2 ஃப்ரீ, அது இதுன்னு டெய்லி பம்பர் தான் எல்லாத்துக்கும் இப்படி எப்படியோ போட்டு வலையில் சிக்கிற மாதிரி மனுஷங்கன்னு நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ வாங்கணும் அந்த மாதிரி பண்ணுவான். அதுதான் அவனுடைய டாக்டிக்ஸ், அவனோட நோக்கம். ஹவு யூ கேன் த டார்கெட் த ஆடியன்ஸை, ஹவு யூ கேன் ஹுக் த கஸ்டமர்ஸ். இதுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்கங்க. அது நான் சொல்ல வேண்டும், உங்களுக்கு தெரியும் நிறைய. ஆனால் பகவான் என்ன சொல்கிறார் பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் ஐ கிவன் ஒன் இது என்னன்னா, நான் இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தார்க்கிக பௌத்திகவாதம் வந்திருக்கேன். இது மதிஹீனுல, மதி இல்லாதவனுக்கு, புத்தி இல்லாதவனுக்கு, திங்கிங் இல்லாதவன், இந்த நாஸ்திக புத்தி, மெட்டீரியலிஸ்டிக் புத்தி இருக்கிறவனுக்கு தான் அவங்களுடைய வாதம். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் சமுதாயத்துக்கு, உலகத்துக்கு. அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போது. என்ன ஸோ அப்படிப்பட்ட இவங்க தே ஆகுஹு அவங்க சொல்கிறாங்க இப்படி. பாருங்கள், இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் வரிசையாக வரும். இந்த ஜகத்து அசத்தியம். ஓ பரவாயில்ல, இவனோட அத்வைதம் பேசுகிறானே. ஜகத்து அசத்தியம் என்றான். அசத்தியம் ஜகத்து பிரம்மன். நீங்கள் கூட வேதாந்தத்தில் ஜகத்து மித்யா அசத்தியமாக நீங்கள் தான் சொல்கிறீங்க. இல்லைன்னா அவனை பிரம்ம சத்தியம்னு சொல்லலையே, ஜகத்து மட்டும் அசத்தியம் என்றான். அப்படின்னா அவனோட உத்தேசம் என்னன்னா, இந்த ஜகத்துக்கு அசத்தியம் அண்ட் அப்பிரதிஷ்டம், இது எது மேலே ஆதாரப்பட்டு எங்கேயுமே இல்லைப்பா. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கா, கடவுளை அதையும் சொல்ல போகிறான். அனீஸ்வரம் என்ன மூணுமே சொல்லிட்டான். ஈஸ்வரனேது ஒருத்தனுக்கு கிடையாது, கடவுள் அனேது ஒருத்தனுக்கு கிடையாது. பாருங்கோ எவ்வளோ டைரக்ட் அட்டாக் பண்ணுறாரு பகவான். அது இப்போ கரெக்டாக இருக்கு. கிடையாது. அதனால ஜகத்தின் ஈஸ்வரன் உருவாக்கலை, யாரும் உருவாக்கலை. அதனால் ஜகத்துக்கு ஒரு சப்போர்ட்டு தனியாக ஒன்றும் கிடையாது. இது ஒன்று ஜஸ்ட் ஒரு பொய், அசத்தியம் என்றான். அப்படி என்ன அர்த்தம் என்னன்னு அவன் சொல்கிறது, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட் மாதிரி தான், ப்ளே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி. எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா, இங்கே இப்போ இருந்து வாழ்ந்து இறந்து போனால் அதுக்கப்புறம் உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ அதோட காளி கதம் தான். புண்ணியம் பாப்பம், சொர்க்கம் நரகம், தர்மம் அதர்மம் அதெல்லாம் மூட்டை கட்டி அங்கே போட்டுக்கங்கல. ஏன் இந்த உலகம் நீ பார்க்குறியே இங்கே, இது எல்லாமே கூட சும்மா ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனுடைய 2 பேர் சேர்ந்ததுனால, அவங்களுக்கு இருக்கிற ஆசைனால அப்படி தானே மக்கள் எல்லாம் உருவாந்தாங்க. நீ அப்படி தானே உங்கள் அம்மா அப்பானால தானே வந்தேன், நான் அப்படி தானே வந்தேன். அவங்க 2 பேருக்கு ஒரு ஆசை வந்தது, அதனால் அவங்க சந்திச்சாங்க, நான் பிறந்தேன். எல்லா ஜீவராசிகளும் லோகத்தில் அப்படி தானேப்பா. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, அபரஸ்பர சம்பூதம், ஒருத்தர் ஸ்திரீ புருஷனுடைய சம்மதத்தினால தான் இந்த ஜகத்து வந்தது தவிர, இதுக்கு இன்னொரு ஏதோ காரணம் இருக்கு, சத்தியம் అనేది இல்லை. அதனால தான் அசத்தியம் பண்ணுறான். எதுவுமே இல்லை. ஏன்னா இது கண்ணுக்கு பிரத்யட்சமாக தெரியுறதே. அதனால சொல்லுங்க, என்ன கேட்குறா, கிம் அந்நத் காம அஹைத்துகம். இந்த காமமனே டிசைர், காமமனே ஒரு ஆசைனால தவிர இந்த உலகம் உருவாக்குறதுக்கு இன்னொரு காரணம் ஏதாவது இருக்கா, நீ காட்டு பாருங்க. கிம் அந்நத், ஏதாவது வேறு இருக்கா? ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா? இப்போ மாடர்ன் சில்ட்ரன் நம்ம சம்பிரதாயத்தில் வந்தால் கூட அவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியாக வருதே. ரொம்ப டேஞ்சரஸ்.
ஏன்னா நம்மளுக்கு தெரியல, நம்ம கம்யூனிகேட் பண்ணல, நம்ம ஃபாலோ பண்ணல, ஃபாலோ பண்ணாத கம்யூனிகேட் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ணாத அந்த ஜெனரேஷன் கேப் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் நாஸ்திகர்களாக இருக்கான். அதுக்கு வேறு ரொம்ப ஒரு மைக் வச்செல்லாம் கத்தி சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஸோ இவனுடைய பிஹேவியர், இவனுடைய பேச்சு இப்படி இருக்கும். புரிஞ்சுதா? அப்புறம் அது மட்டும் இல்லை, 9வது ஸ்லோகத்தில் வேறு என்ன சொல்கிறாரு? இப்போ இங்கே இவனு இப்படி பேசுகிறான்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம், சும்மா நமக்குள்ளே தெரியறதுக்கு. ஏப்பா சரி, ஒரு ஸ்திரீ புருஷனால தான் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ நீ உயிரோடு இருந்து லைஃப்னு கண்டெயின் பண்ணுறதுக்கு நீ என்ஜாய் பண்ணணுன்ற இல்லை. இதெல்லாம் என்ன சார்வாக்க இந்த நாஸ்திக சித்தாந்தம். அவன் என்ன சொல்கிறாருன்னா, ஈட் ட்ரிங்க் அண்ட் என்ஜாய் அண்ட் டை. அவ்வளோதான். கடன் வாங்காவது நெய் போட்டு நல்லா சாப்பிட்டுக்கோ, கடன் தீர்த்த வேண்டான்னா அவன் சாருவாக்கன். அவன் இந்த நாட்டில் பிறந்த ஒருத்தர் தான். சாருவாக்கன்னா வெரி ஸ்வீட் ஃப்ளவரி வேர்ட்ஸ்ன்னு அர்த்தம். அது கேட்டாவே நமக்கு பிரெயின் வாஷ் ஆகும். அப்படி தான் பிரெயின் வாஷ் ஆகி தான் அப்படி இருக்காங்க. ரெண்டுமே பிரெயின் வாஷ் தான். இப்போ பகவத்கீதை சொல்லி கொடுத்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறோம். ஆனால் சந்தேகம் வரக்கூடாது, ஓ ரெண்டுமே வாட்டர் வாஷ் பிரெயின் வாஷ் தானா? அப்படி உனக்கு అనేది திங்கிங் இருக்கணும். அது இல்லை, என்ன பண்ணுறது, திங்க் பண்ணல அவனு. அதுக்கு மேலே அப்புறம் ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய நஷ்டாத்மானோல்பபுத்தயः நஷ்டாத்மானோல்பபுத்தயः பிரபவந்த்யுக்ரகர்மாணः க்ஷயாய ஜகதோ ஹிதாः. இதோடைய அர்த்தம் ஓரளவு கொஞ்சமாக சொல்லி அப்புறம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஆலோசனை, இப்படிப்பட்ட தாட் பேட்டர்ன் இருக்கிற இந்த நாஸ்திக இப்படிப்பட்ட ஆசுரி சுபாவம் இருக்கிறவங்களும் ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டப்ய, இப்படிப்பட்ட ஒரு திருஷ்டி கோணத்தை அனுசரிச்சுக்கிட்டு இந்த விதமான ஆலோசனை விதானத்தில் போயிட்டு இருக்கிற இவங்க வந்து அல்ப புத்தய. தேர் புத்தி திங்கிங் கெப்பாசிட்டி இஸ் வெரி வெரி சொல்பம், அல்பம் தமிழில் இருக்குல்ல. அதனால இவன் அல்பமான இந்திரிய சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான்னு அர்த்தம். அல்ப புத்தின்னா ஸ்மால் இன்டலெக்டா, லெஸ் இன்டலெக்டா, ஐக்யூ எவ்வளோ அதிக கொஸ்டின் இல்லை. அல்பத்துக்கு ஆசைப்படுறான், அல்பத்திலேயே சத்தியமாக நினச்சிக்கிறான், அல்பமாக பிஹேவ் பண்ணுறான். நம்ம தமிழுக்கு நல்ல பொருத்தமான வார்த்தை அல்ப புத்தய. இதுக்கு மேலே இன்னும் ஏதாவது இந்த ரிலேட்டிவ் வேர்ல்டே சத்தியமாக நினச்சிக்கிறான். பௌத்திகம் பார்க்கறது எதுக்கு பிறந்தா தெரியுமா? நல்ல அனுபவி, ஜம்மு நிறு, எப்படியாவது சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், எப்படியாவது. அதுதான் எப்படியாவதுன்னு இப்போ பண்ண போகிறான். அப்படி இருந்து ஏதாம் அவஷ்டப்ய திருஷ்டிம், இப்படிப்பட்ட திருஷ்டி இவன் அல்ப புத்தியோடு இருந்துட்டு என்ன டிஸ்கிரிமினேஷன் பவர் இல்லை. இனிமே ஏதாவது ஹையர் ரியாலிட்டி ஏதாவது இருக்கா, வாழ்க்கைக்கு இன்னொரு நோக்கம் అనేది ஏதாவது இருக்கா అనేది ஏன் தெரிய மாட்டேங்குது? தெரியலன்னப்போ அட்லீஸ்ட் ஜந்துவுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நிறைய வாட்டி சொன்னோம், சாஸ்திரம் சொல்கிறது ஆகாரம், நித்ரா, பயமைது நஞ்ச, சாப்பிட்றது, தூங்கிறது, பயப்படுறது, குழந்தைங்களை வெட்டுக்கிறது, இதெல்லாமே சாமான்யமே தத் பசுபிர் நராணாம், பசுகளுக்கு மனுஷர்களுக்கு சமம். இது அதே தான் நீயும் பண்ணணும்னு சொன்ன அப்போது நீ உனக்கு அந்த ஜந்து பூச்சி பூடிக்கு என்னாத வித்தியாசமானு திங்க் பண்ண வேண்டாமோ?
ஏன் வித்தியாசம் இல்லை? நாங்கள் எவ்வளோ சயின்ஸ் கண்டுபிடிச்சோம் பாரு. அதுதான் சயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த சயின்ஸுக்கு பகவான் வந்து உக்ர கர்மாணம்னு சொல்கிறார். டெக்னாலஜி எல்லாம் இவன் நினச்சிக்கிறான் அதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கிறேன், நான் இன்னும் அனுபவிக்கணும், அடுத்த நாட்டுன்னு அடிச்சாவது பாம்பு போட்டாவது நாசனம் பண்ணாவது நான் முன்னு வரணும், லட்ச பேர் சத்தி போனாலும் பரவாயில்ல, நான் என்ன பேர் இருக்கணும். ஓகே, எல்லா இடத்துல நோண்டி தங்கம் பிஸ்கெட்ஸ் வைக்கணும், தங்கனால் செஞ்ச பாத்ரூம் டாய்லெட் வச்சுக்கணும். அல்ப புத்தி. இவனு இப்படி இருந்து என்ன ஆயிடுது, இவனுக்கு அல்ப புத்தி, நஷ்ட ஆத்மனஹா, அவனுக்கு அவனே நாசனம் பண்ணிக்கிறான். இதுதான் ரியல் சூசைடுங்க. பாகவதம் கூட சொல்லியிருக்கேன் வேற இடத்துல. திஸ் இஸ், இவனுக்கு தெரியல, இவன் இஸ் கமிட்டிங் சூசைட் ஓன்லி. ஏன்னா மனுஷனா பிறந்து இப்படி இருக்கிறானே. நஷ்டாத்மன அல்ப புத்தைய. சரி, அப்புறம் என்ன பண்ணுவான்? சரி, அப்படி அவனுக்கு அல்ப புத்தி இருந்தால் இருந்து போட்டோம். இருக்க மாட்டான். பிரபவந்தி உக்ர கர்மாணா, டெரிபிள் ஆக்ஷன்ஸ் பண்ணுவான். இந்த சயின்ஸ் பண்ணுற வேலையில் அதுதான் இப்போது எல்லா டெக்னாலஜி சயின்ஸு எல்லாமே ரியலாக சிந்திச்சு பார்த்தா எவ்வளோ நஷ்டம் செய்கிறது. ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன், எல்லாம் பொல்யூஷன் பண்ணி எல்லாம் பண்ணி அண்டு என்னது குளோபல் வார்மிங், கிளேசர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகுது பாருங்கோ. அப்புறம் இவன் கண்டுபிடிச்ச எல்லா டெக்னாலஜினால அந்த ஓசோனில் இருக்கிற லேயர் எல்லாம் போகிறது. ஓசோன் லேயர் இருந்தால் தான் மேலேருந்து வர சூரியன் இருந்து அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு காப்பாற்றும். அல்ட்ரா வயலட் ரேஸ் இங்கே நிறைய வந்துச்சுன்னு எல்லாருக்கும் கேன்சர் வரும். ஐயோ, இப்படி ஒன்று சொல்லிட்டு போகலாம். இது ஒரு உதாரணத்துக்கு தான். அதனால தான் இப்போது திரும்பி அதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும். இது நடுவில் நாங்கள் பெருசு, நாங்கள் கண்டுபிடிச்சோம், நாங்கள் செஞ்சோம். எங்கே ஹியூமனிட்டி, எங்கே நிம்மதி, சாந்தி? அப்படிப்பட்ட இயற்கை கூட ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை எங்கே இருக்கு? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுன்றான், எல்லாத்தையும் டைட் பண்ணணும், லாக் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணி சொல்லிட்டு இவன் உக்ர கர்மானன்னா இவனுடைய சேலைகள் எல்லாமே கூட டெரிபிளாக இருக்கும். டெரிபிள், உக்ரமன்னா என்ன பண்ணுவான்னு தெரியாது. இதோ டெரரிஸ்ட் பண்ண பாரு, என்ன பேர் தான் உக்ர கர்மான. இப்படி இருந்து என்ன இவனால் ஜகதः க்ஷயாய, உலகத்தினை நாசனம் பண்ணுறதுக்குனே இவன் இருப்பான். ஜகத்துக்கு அஹிதனாக இருப்பான், யூஸ்ஃபுல்லான மனுஷனாக இருக்க மாட்டான். பகவானுடைய இயற்கையுடைய, பகவான் என்னென்ன இயற்கை தான். ஆமாம், நான் அங்கே ஒரு கேள்வி கேட்கணும்னு அதில் வந்து இப்படி வந்த அந்த ஸ்லோகம் சொல்லி, நீ பிறந்தாய், நீ வாழறதுக்கு வேண்டிய இந்த காற்று, இந்த வெப்பம், இந்த ஜலம், மேகங்கள் உங்கள் அம்மா அப்பா தாத்தாவை உருவாக்கிட்டான். அது இல்லாமல் நீ வாழுவியா? இப்போ அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அதுக்கு ஈஸ்வரன் பேருவே, ராட்சசன்னு பேருவே தப்பு கிடையாது. பேர் என்ன இருந்தார் ஒத்துக்கோ, தேர் இஸ் எ ஒரு கவர்னிங் பவர். அது இருந்ததுனால தான் இதெல்லாம் நடக்கிறது. அந்த கவர்னிங் பவருக்கு தான் நாங்கள் தர்மம்னு சொல்கிறோம். நீ அது மதிக்க மாட்டேன், நீ அதுவே நெகேட் பண்ணுற. நீ அது நெகேட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நீ ரொம்ப இதோ க்ரூர ஸ்வபாவம், உக்ர கர்மாணம் செய்கிற மனிதன் ஆயிட்ட. இது அவனுக்கு நஷ்டம், சமுதாயத்துக்கு நஷ்டம், சர்வத்துக்கு நஷ்டம். இப்படிப்பட்ட நஷ்டத்தினை உருவாக்குற இந்த அசுர குணங்களை பற்றி இன்னும் பகவான் மேலும் அடுத்த வகுப்பில் கூட விவரிச்சுட்டே வருவார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். हरि ओम तत्सत्.